அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். ஒரு அருமையான திரைப்பட பாடல் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விழும் வரை. ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை சரியாக புரிந்து கொண்டாலே போதும். காதலிப்பவர்கள் எல்லாம் கல்யாணம் வரை போகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. காதல்கள் எல்லாம் பாதியிலேயே முடிந்து போகிறது. அதே நேரத்தில் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்கள் கல்யாணத்திற்கு அப்பால் தொடர்ந்து காதலிக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. அங்கேயும் தோல்வியில் முடிகிறது. சரி, ஏற்பாடு செய்த அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் திருமணங்கள், திருமணத்திற்கு அப்பால் கணவன் மனைவி இருவராவது காதலிக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. இப்படி காதல் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதவரை, கல்யாணம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதவரை வாழ்க்கை என்பது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, இன்பமாக இருக்கவே இருக்காது. எல்லோரையும் போய் தனித்தனியாக கேட்டு பாருங்கள். காதலிப்பவர்கள் எல்லாம் சந்தேகத்தோடவே காதலிப்பார்கள். திருமணம் செய்து கொண்டவர்கள், காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் ஏமாந்து போய்விட்டேன், காதலிக்கும் போது நல்லவராக தெரிந்தார், ஆனால் இப்போதுதான் அவருடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கிறது. காதலிக்கும் போது அவளுடைய குணங்களை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் திருமணத்திற்கு அப்பால் அவளுடைய குணங்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்றவள் இவள் இல்லை என்று முடிவு செய்ய வைக்கிறது. ஏதோ ஒரு மாயையில், ஒரு கவர்ச்சியில் காதலானது நடந்து விடுகிறது. அந்த காதல் திருமணத்திற்கு அப்பால் அந்த கவர்ச்சியும் மாயமும் விலகும் போது உண்மையான முகங்கள், உண்மையான குணநலன்கள் தெரியும் போது இருவருமே ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்று ஒரு மன ஆதங்கம் ஏற்பட்டு அதனால் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு திருமணங்கள் பிரிந்து போவதை என்று அதிகமாக இருக்கிறது. சரி, திருமணம் செய்து கொண்டவர்கள், காதலிக்காமலேயே அரேஞ்ச் செய்து கொண்டவர்கள், அவர்களுக்குள்ளே ஏன் கருத்து வேறுபாடுகள் வருகிறது? அவர்களுக்குள்ளே ஏன் பிரச்சனைகள் வருகிறது? அவர்கள் ஏன் பிரிந்து போக வேண்டும்? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ காதல் என்பது என்ன என்பதை காதலிப்பதற்கு முன்னாலேயே தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது. ஒரு உண்மையான காதல், தூய்மையான காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து கொண்டால், அந்த காதலின் ஆழத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் புரிந்து கொண்டால் காதல் என்பது இனிமையாக இருக்கும். ஒரு கவிதை, இளமையிலும் காதல் வரும், எதுவரை கூட வரும். முழுமையான காதல் என்றால் முதுமை வரை கூட வரும் என்று ஒரு கவிதை. இளமையில் தான் காதல் வருகிறது,
ஆனா அது உண்மையான காதலாக, தூய்மையான காதலாக இருந்தால் முதுமை காலங்கள் வரை அந்த காதல் இருக்கும். காதலிக்கும் போது இருவரும் தங்களை தாங்களே சில கேள்விகள் கேட்டுக்கொண்டால் அந்த காதல் என்பது உண்மையானதா இல்லையா என்பது தெரிந்துவிடும். ஒருவரை ஒருவர் ஏன் அவரை எனக்கு பிடிக்கிறது, எந்த விஷயங்களில் அவரை எனக்கு பிடிக்கவில்லை, அவரிடம் இருக்கின்ற குறைகள் என்ன, நிறைகள் என்ன, உறவு வரை, திருமணங்கள் வரை அந்த காதலில் தடைகளும் தயக்கங்களும் என்னென்ன இருக்கிறது, இருவரிடையே இருக்கின்ற வித்தியாசங்கள், குணநலன்கள், பண்புகள், ஆசைகள், பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள், எதிர்பார்ப்புகள், இவையெல்லாம் என்ன? காலம் முழுவதும் நமக்கும் அவருக்கும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்துப்போகும், எந்தெந்த விஷயங்கள் ஒத்துப்போகாது, இதையெல்லாம் இருவருமே ஒருவரை ஒருவர் தனக்குத்தானே சில கேள்விகள் கேட்டுக்கொண்டு இவள் நமக்கு ஏற்றவள் தான், இவர் நமக்கு ஏற்றவர் தான் என்று எப்போது ஒரு தெளிவான முடிவு வருகிறதோ அப்போதுதான் அது உண்மையான காதலாக இருக்கும். இல்லை என்றால் அது நீர்க்குமிழி போல உடனேயே மறைந்து போய்விடுகின்ற காதலாக இருக்கும், போலியான காதலாக இருக்கும். உண்மையிலே என் மீது அவருக்கு இருப்பது அன்பா அல்லது பரிதாபமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நட்பை வைத்து, மதிப்பை வைத்து, பரிதாபத்தை வைத்து வருகின்ற காதல் காதல் அல்ல. அவர் ஏதோ சில நாட்கள் பழகினார் என்பதற்காக அவரை காதலிப்பது என்பது அது காதலாகாது. அவருக்கு இருக்கிற மதிப்பை பார்த்து, படிப்பை பார்த்து, கல்வியை பார்த்து, அறிவை பார்த்து, ஆற்றலை பார்த்து, செல்வத்தை பார்த்து, வருமானத்தை பார்த்து ஒரு மதிப்பு இருக்கலாம், ஒரு ரசனை இருக்கலாம். ஆனால் அவரிடையே ஏற்படுகின்ற காதல் காதலாக இருக்காது. ஏதோ அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்பதற்காக பரிதாபப்பட்டு அவருக்கு உதவி செய்வதாக எண்ணிக்கொண்டு அவருக்கு வேறு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு உதவி செய்கிறீர்களே பரிதாபத்தோடு, அதில் வருகின்ற காதல் காதல் இல்லை. நட்பால் வருவது காதல் அல்ல, மதிப்பால் வருவது காதல் அல்ல, பரிதாபத்தால் வருவது காதல் அல்ல. ஆக இந்த காதல் என்பது இரண்டு மனங்களின் சேர்க்கையாக இருக்க வேண்டும், இரண்டு மனங்களின் சங்கமமாக இருக்க வேண்டும், இரண்டு மனங்களின் கலப்பாக இருக்க வேண்டும். இரு ஆன்மாக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்கின்ற நிகழ்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த காதல் உண்மையான காதல் ஆகும். இளையராஜா அவர்கள் ஒரு அருமையான பாடல் அவருடைய குரலிலே பாடியிருப்பார். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, நீ எனக்காக அழ வேண்டாம், ஒரு துளி கண்ணீரும் விட வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். இதுதான் ஒரு உண்மையான காதல். அப்ப இரு ஆன்மாக்கள் அங்கே சங்கமமாக வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான காதல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியான திருமணம் எது? திருமணம் என்பதனுடைய முழுமையான அர்த்தம், விளக்கம், பொருள் தெரியுமா? இன்றைய மக்களுக்கு அது தெரியவே தெரியாது. இரு மனங்களின் சங்கமமும் கலப்பும் தான் திருமணம். ஆனால் இன்றைய திருமணங்கள் இரு நபர்களிடையே சங்கமத்தை, கலப்பை உருவாக்குகிறீர்களே தவிர இரு மனங்களுடைய சங்கமும் அங்கே இல்லை.
இரண்டு எதிர் எதிர் துருவங்களை ஒன்று சேர்க்கிறார்களே தவிர அந்த இரண்டு துருவங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வதே இல்லை, கலப்பதே இல்லை. இரு மனங்கள் சேராமலேயே இரு உடல் சேர்க்கை நடந்து விடுகிறது. இதனால் தான் பின்னாடி பிரச்சனைகள் ஏற்படுகிறது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது, மனச்சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. இரு மனங்கள் சேராத போது, இரு மனங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது, இரு மனங்கள் ஒத்து போகாத போது, உடன்படாத போது, இருவரையும் ஒப்பந்தம் என்ற பெயரில் அக்னியோடு, அட்சதங்களோடு, ஆசீர்வாதங்களோடு, ஆரவாரங்களோடு நடத்திய பல திருமணங்கள் இன்று விவாகரத்தில் முடிந்து போயிருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். ஜாதக பொருத்தங்கள் மட்டும் பார்த்து, கௌரவம் அந்தஸ்து மட்டும் பார்த்து, செல்வ செழிப்பு மட்டும் பார்த்து நடைபெறும் திருமணங்கள் எல்லாம் தோல்வியிலே தான் முடிகிறது. ஏனெனில் இருவரிடையே புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லை, பொறுமை இல்லை, விட்டு கொடுத்து போகின்ற குணம் இல்லை. ஜாதக பொருத்தங்கள் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் இருவரிடையே புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும், பக்குவப்பட்ட மனம் இருக்க வேண்டும், பொறுமையான நிதானம் இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து போகின்ற குணம் இருக்க வேண்டும். இந்த நான்கும் இருந்தால் நாளும் அந்த இல்லறம் இனிமையாக இருக்கும். ஆனால் இன்றைய மக்களுக்கு இந்த நான்குமே இல்லை. அதனாலேதான் அவர்கள் திருமணம் முடிந்த ஓராண்டுக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டு ஒரே தீர்வு விவாகரத்து தான், இதற்கு வேற தீர்வு இல்லை என்று அவர்களே முடிவு செய்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே நரகமாக்கிக் கொள்கிறார். இப்ப காதல் என்பது சரியாக தெரிய வேண்டுமேயானால் இரு மனங்கள் சேர வேண்டும், இரு ஆன்மாக்கள் ஒன்று கலக்க வேண்டும். இதுதான் உண்மையான காதல். திருமணம் என்பதும் இரு மனங்கள் முதலில் சேர வேண்டும், பின்புதான் உடல் சேர்க்கை இருக்க வேண்டும். இரண்டு ஆன்மாக்களுடைய சங்கமம் அங்கே இருக்க வேண்டும். அந்த சங்கமத்திற்கு பிற்பாடுதான் அந்த திருமணம் இல்லறம் என்பது இனிமையாக இருக்கும். இவைகள் இல்லாத காதலோ, இவைகள் இல்லாத திருமணங்களோ தோல்வியில் தான் முடியும். ஆக உண்மையான காதல் என்பது எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையான திருமணங்கள் எது என்பதை புரிந்து கொண்டு காதலிக்க ஆரம்பியுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.